ஸ்மோக்கிங் காசஸ் கேன்சர். ஸ்மோக்கிங் கில்ஸ். புகைப்பிடித்தல் புற்றுநோயை உண்டாக்கும் மற்றும் உயிரை கொல்லும். கன்சம்ஷன் ஆஃப் ஆல்கஹால் இஸ் injurious டு ஹெல்த். மது அருந்துதல் உடல்நலத்திற்கு கேடு. பி சேஃப். டோன்ட் ட்ரிங்க் அண்ட் டிரைவ். பாதுகாப்பாக இருப்பீர். மது அருந்துவிட்டு வாகனம் ஓட்டாதீர். கன்வின்ஸ் பண்ண பார்க்காத. 5 வருஷம் உன்னை லவ் பண்ணதை நினைச்சாலே எனக்கு அசிங்கமா இருக்கு. இதுக்கு மேல உன்னை நம்பி ஏமாற நான் தயாரா இல்லை. இனிமேல் எனக்கு எந்த ரிலேஷன்ஷிப் மண்ணாங்கட்டி தேவையில்ல. போதும், என்னை விட்டுரு. தயவு செஞ்சு உன்னை கெஞ்சி கேட்குறேன். இனிமேல் என் கண்ணு முன்னாடி வந்துடாத, இல்லைன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும்.
உனக்கு ஒரு தடவை சொன்னா புரியாதா? எதுக்கு திரும்ப திரும்ப வந்து டார்ச்சர் பண்ற? மேல இருந்து கையிடுற பொட்ட சிறப்பு பிஞ்சிடும். என் வாழ்க்கையிலே நான் பார்த்த ஒரு கேவலமான ஜென்மனா அது நீ மட்டும்தான். உன் சுயரூப எல்லாம் எனக்கு தெரிஞ்சு போச்சு. இதுக்கு மேல செட் ஆகாது சந்தோஷ். உன்னை தயவு செஞ்சு கெஞ்சி கேட்கிறேன். லெட்ஸ் பிரேக் அப். தூக்கமே வரமாட்டேங்குது டாக்டர். கோபம் அதிகமாக வருது. ஏன் உயிரோடு இருக்கணும், செத்துடலான்னு தோணுது. சரி சந்தோஷ், ஒன்று பண்ணு. ஒரு சேஞ்சுக்கு எங்கேயாச்சும் லாங் ட்ரிப் போயிட்டு வாங்க. வீட்டிலே தனியாக இருக்காது. எப்பவுமே தனிமையிலே இருந்தால் இப்படி தான் ஏதாவது ஒன்று தோணிக்கிட்டே இருக்கும். வெறும் மெடிசன் எடுக்கிறதால மட்டும் எந்த யூஸும் கிடையாது சந்தோஷ். பயப்படுற அளவுக்கு இது ஒன்றும் பெரிய ப்ராப்ளம் இல்லை. இப்போ இதெல்லாம் ரொம்ப காமன். உலகத்தில் 60% ஆஃப் யங்ஸ்டர்ஸ்க்கும் இந்த ப்ராப்ளம் தான் இருக்குது. இதுக்கு எல்லாத்துக்கும் முக்கிய காரணமே ஸ்ட்ரெஸ் தான் சந்தோஷ். வணக்கம் சார். நான் வேலை விஷயமா ஊருக்கு போகிறேன். வரதுக்கு ஒரு 10 நாள் ஆகும். நானும் ஊருக்கு போகிறேன் சார். ஆஃபீஸை சொல்லிட்டேன். அவங்க ஆள் மாற்றி விடுறேன்னு சொல்லிட்டாங்க. பேத்தி கல்யாணம்னு உங்கள்கிட்ட காசு கேட்டிருந்தேனே சார். இப்போ 2000 ரூபா தான் இருக்கு. உங்க அக்கௌண்ட் நம்பர் என்கிட்ட இருக்கு. மீதி அக்கௌண்ட் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணி விட்டுறேன். சரி. ஹலோ சார். சொல்லுங்க. டைரக்ட் ஃப்ளைட் அவைலபிள் இல்லை. டெல்லியிலேருந்து தான் போகணும். உங்களுக்கு ஓகேவா? சரி. வண்டி எடுத்துக்கடா. அந்த ஹெல்மெட் எடு. பார்த்து ப்ரோ, உங்களுக்கு எதுவும் ஆள் இல்லை? உங்களுக்கு இல்லை சார், எங்கே நல்ல மிஸ்டேக். சரி பார்த்து போங்க. ப்ளீஸ் ஹெல்மெட் போட்டுக்கோங்க.
என்ன தேடுற? அவ கிளம்பிட்டா. நான் உன்கிட்ட பேசணும். ஏன் என்கிட்ட பேச மாட்டியா? உன் கூட கொஞ்சம் பேசணும் மச்சி. என்கிட்ட பேச என்ன இருக்கு? நீ எதுக்கு சரணியா பார்க்க ட்ரை பண்றேன்னு நான் தெரிஞ்சுக்கலாமா? அதை ஏன் உங்ககிட்ட சொல்லணும்? நான் அவகிட்ட பேசிக்கிறேன். 4 டேஸ்ல எங்களுக்கு மேரேஜ். அவ எனக்கு பொண்டாட்டியாக போறா. என்னடா எதுவும் பேசாம சைலண்டா வர? அவளையும் கூட்டு வா, 3 பேர் உட்காந்து பேசலாம். நீ எங்க இருக்கணும்? இந்த பக்கம் கொஞ்சம் ஓரமா நிப்பாட்டேன். சரக்கு அடிக்கலாமா? பேபி, நான் வந்துட்டு நான் பக்கத்தில் தான் இருக்கேன். இல்லை டார்லிங், நான் சொல்கிறத கொஞ்சம் புரிஞ்சுக்கோ. வந்துடுறேன். பேபி, என்ன பேபி நீ ஒரு 5 நிமிஷம் கூட? மீட்டிங்கில் இருக்கேன், ப்ளீஸ். அண்ணா பார் க்ளோஸ்ண்ணே, போங்கண்ணே. க்ளோஸ்டா? சொன்னா கேளுங்க. பார் க்ளோஸ்டா. சரி வா, ஒரு ரூமுக்கு போகலாம். உன் கூட சரக்கு அடிச்சு ரொம்ப நாள் ஆகுதுடா. ரூமுக்கு போனால் ஃப்ரீயாக பேசலாம். ஹலோ, ஏன் இப்படி பண்ணுற பேபி? எல்லாத்துக்கும் எனக்கே ஃபோன் பண்ணி கேட்காத. நான் மீட்டிங்கில் இருக்கேன். சரி, நான் அப்புறம் கால் பண்ணுறேன். சரியா? லவ் யூ. லவ் யூ பேபி. சீக்கிரமா வந்து பாய். பாய். இது உன் ஃபேவரட் பிராண்டில்? எனக்கு என்ன வேணும்னு கேட்கவே இல்லை. எனக்கு எது பிடிக்குமோ அதானே உனக்கும் பிடிக்கும். அப்புறம் எதுக்கு இதெல்லாம் கேட்டுட்டு? வாட்ச்மேன் இல்லை? இங்கே வாட்ச்மேன் கிடையாது. வரதுக்கு 1 வாரம் ஆகும். ஃப்ளாட்டில் யாருமே இல்லையா? இந்த ஃப்ளாட்டில் கொஞ்சம் லீகல் ப்ராப்ளம் இருக்கு, அதனால் யாரும் இங்கே இல்லை. இப்போதைக்கு நான் மட்டும்தான். நீ மட்டும் எப்படி இங்கே இருக்க? நீ ஏதோ பேசணும் தானே வந்த, பேசிட்டு கிளம்பு. போது ஃப்ளோரா, லிஃப்ட் மட்டும் இல்லைன்னு ஏன் நம்ம செத்தோம். எவ்வளோ சந்தோஷமான வாழ்க்கையில் அது. செலவுக்கு காசு இருக்காது, சாப்பாடும் ஒரு வேளை தான். ஆனால் குடிக்கு மட்டும் எங்கேருந்து தான் காசு வருமோ தெரியாது. இப்போ எல்லாம் மாறிப்போச்சு. ஒரு பொண்ணு வந்ததும் நம்ம வாழ்க்கையே மாறிப்போச்சுல. எல்லாத்துக்கும் நான் தாண்டா காரணம். இந்த அளவுக்கு சீரியஸ் ஆகும்னு நான் நினச்சி கூட பார்க்கல. முடிஞ்சதை பற்றி பேசி என்ன யூஸ்? வேற ஏதாச்சும் பேசு, இல்லை கோவத்தில் எங்கே தள்ளி விட்டுற போகிறேன். முடிஞ்சு போன விஷயம்னு ஈஸியாக சொல்லிட்டேன். ஆனால் எனக்கு என்னமோ அப்படி தெரியல. இப்போ என்ன வேணும் உனக்கு? சரி, எதுக்கு நீ எங்கள் பின்னாடி வந்துட்டு இருக்க? எனக்கு தெரியாதுன்னு நினச்சியா? நீ சரண்யா கிட்ட பேச ட்ரை பண்ணது எனக்கு தெரியும் சந்தோஷ். இதை பார், நான் பண்ண தப்பு தான், ஜஸ்டிஃபை பண்ணல. இட்ஸ் ஆல் ஓவர் நவ். இதுக்கு மேலே ஏதாச்சும் பேசினா எல்லாம் நாசமாக போயிடும், யாருக்கும் இல்லாமல். உன்னால ஏன் வாழ்க்கை நாசமாக போச்சு அது உனக்கு தெரியலையா? சாகவும் முடியாம வாழவும் முடியாம பொண்ணாமா சுத்திக்கிட்டு இருக்கேன். நான் பண்ணது தப்பு தான். அதுக்கு தான் உன்னை நேரில் பார்த்து நான் மன்னிப்பு கேட்கறதுக்காக இங்கே வந்தேன். நான் உனக்கு பண்ணது தப்பு தான். முழுக்க முழுக்க
என்னோட கீழ்த்தனமான புத்தி தான் காரணம். இது வரைக்கும் சரண்யாக்கு எதுவும் தெரியாது. அவ என்ன முழுசா நம்பிட்டா. நம்புறா. அது மட்டும்தான் அவ பண்ண தப்பு. நடந்த உண்மை அவளுக்கு தெரிஞ்சா கண்டிப்பா இந்த கல்யாணத்தை நிறுத்திடுவா. அதோட அவளும் உயிரோட இருக்க மாட்டா. சரண்யாவை உன்கிட்ட இருந்து பிரிச்சு நான் உனக்கு கொடுத்த வழிய நீ சரண்யாக்கு கொடுக்காத. உன்னால இந்த 1 வருஷம் என் வாழ்க்கை நரகமா இருந்துச்சு. உன்னை கொல்லணும்னு தோணுச்சு. இப்போ வரைக்கும் என்ன பழி வாங்குறத நினைச்சு அவளை சாகடிச்சிடாத. உன் வலி எனக்கு புரியுது. வசந்த், ஒரு அட்வைஸ் சொல்கிறேன் கேட்டுக்க. இதை நீ எப்படி வேணா எடுத்துக்கோ. எப்பவும் உன்னை மாதிரி ஒரு துரோகியை மட்டும் பக்கத்தில் வச்சுக்காத. கல்யாணம் பண்ணிட்டு சந்தோஷமா இரு. வா, டைம் ஆயிடுச்சு, கீழே போகலாம். நீ கவலைப்படாத மச்சான். எனக்கு குழந்தை பிறந்தா கண்டிப்பாக உன் பேர் தான்டா வைப்பேன். ஆம்பளை பையன் பிறந்தா சந்தோஷ், பொன் குழந்தை பிறந்தா சந்தோஷி. நான் ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மச்சான், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன் மச்சான். மச்சான் லவ் யூ, லவ் யூ மச்சான். டேய், எனக்கு பசிக்குது. உனக்கு சாப்பிட என்ன வேணும்? சந்தோஷமா இருக்கேன் மச்சான், சந்தோஷமா இருக்கேன். ஹாப்பியோ ஹாப்பி மச்சான். எனது உயிர் நண்பனே. டேய் வசந்த், ஃபோன்டா. டேய் வசந்த், ஃபோன்டா. ஹலோ, அங்கேயே இருங்க. இது பக்கத்தில் வந்துட்டேன். 5 மினிட்ஸ். டேய், உனக்கு சாப்பிட ஏதாவது வாங்கிட்டு வரேன். ஓகே மச்சான், எனக்கு பிளாக்ல ஒரு கோட் வாங்கிட்டு வா மச்சான். முக்கியமான மீட்டிங்கில் இருக்கம்மா. என் மாதிரி டார்ச்சர் பண்ணுறா. சாரிம்மா, லவ் யூம்மா பேபி, ப்ளீஸ் அண்டர்ஸ்டாண்ட்.
சன் மேலே போயிடுச்சா? டைம் என்ன இருக்கும்? என் ஃபோன் எங்கே வச்சேன்? டைம் வேற ஆகுது. இவன் வேற எங்கே போய் தொலைஞ்சான்னு தெரியல. சந்தோஷ், டேய் மச்சான், கதவை தரடா. எங்கே போனா? அந்த ரூமில் இருப்பானா? சந்தோஷ், பூட்டி இருக்கா? வீட்டில் என்னத்துக்கு என்ன பிரச்சனையா இருக்குன்னு தெரியலையே. சரக்கு அப்போ நம்ம ஒருவேளை அங்கேயே குடிச்சிட்டு மட்டையாயிட்டானோ? யாராவது இருக்கீங்களா? ஹலோ ஹலோ, மச்சி, யாரு? கபோர்டு பண்ணிக்கிட்டு உள்ள என்ன பண்றீங்க?
யார் நீ? கைகளை கட்டிக்கிட்டு இங்க என்ன பண்ற? சைக்கோட நீங்க ஏன் என்ன கட்டி போட்டீங்க? முதல்ல கட்ட ஊத்து விடுறோம். கையை ஊத்து விடுறோம். அரிக்குதே. எங்க இருக்குது? நான் சுண்ண சுரிஞ்சு விட போறியா? நான் பாக்குறேன். முதல்ல கட்ட ஊத்து விடுறோம். நான் பாக்குறேன். எனக்கு சுரிஞ்சுக்கணும் போ. தள்ள. ஹேய், யார் நீ? சந்தோஷ் கேர்ள் ஃப்ரெண்டா? நான் யாரா இருந்தா உனக்கு என்ன? அம்மா என்ன எதுக்கு கட்டி போட்டீங்க? உன்னை கட்டி போட்டு. ஹேய் நில்லு. ஆமா சந்தோஷ் எங்க? என்ன கேட்டா நீங்க தானே என்ன கட்டி போட்டீங்க. லூசா நீ? நான் ஏன் உன்னை கட்டி போட போறேன்? அதெல்லாம் எனக்கு தெரியாது. முதல்ல காசு எடு, நான் கிளம்பணும். நைட்டு வந்தது. இப்ப பாரு மத்தியானம் ஆயிடுச்சு. 20,000 எடு. 20,000? யார் நீ? உனக்கு எதுக்கு நான் காசு கொடுக்கணும்? என்னது? எதுக்கா? என்ன கூப்பிட்டு வந்தீங்களே? உன்னை யார் கூட்டு வந்தா? எனக்கு எதுவும் தெரியாது. அப்புறம் எதுக்கு என்ன வர சொன்னீங்க? கை கால் கட்டி போட்டு கபோர்ட்ல அடைச்சு வைக்கவா? whatever என்ன வேணாலும் பண்ணி தொலைங்க. என் காசு கொடுங்க, நான் போணும். ஓஹோ, ஹைட்டமா நீ? எஸ்கார்ட்ஸ். அப்படின்னா போலீஸா? ஆமா, நீங்க எனக்கு மயக்க மருந்து கொடுத்து கட்டி போட்டு என்ன பண்ணீங்க? ஏதாச்சும் மேட்டர் வீடியோ எடுத்தீங்களா? அடே, என்ன பார்த்தா விட்டு பட ஹீரோ மாதிரியா தெரியுது? அப்படி ஏதாச்சும் தெரிஞ்சிச்சு தன் நடு ரோட்ல நிக்க வச்சு அவுத்து விட்டு அறுத்துருவேன். எனக்கு அசிங்கம்லாம் கிடையாது. பா, அதை போய் எடுத்துக்கிட்டு எனக்கு இன்னும் 2 நாள்ல கல்யாணம். இவன் வர எங்க போனானே தெரியல. சந்தோஷ்! ஏய், உன்கிட்ட தான் பேசிட்டு இருக்க. என்ன ஆட்டிட்டு போற? ஹேய், மரியாதையா பேசு. ஆட்டிட்டு எங்க போறாங்க? வெளியே போக முடியாம நானே ரொம்ப நேரமா இங்க தான் இருக்கேன். நீ எங்க வேணாலும் போய் தொலை. எனக்கு காசு வர வரைக்கும் நான் இங்க இருந்து போக மாட்டேன். காசு கொடுத்த மட்டும் இங்க இருந்து போயிடுவியா? அவன் வரணும். அவன் வந்தாதான் இங்க இருந்து நம்ம போக முடியும். என்ன தண்ணி? ஐயோ, ஏய் என் போன் எங்க? ஐயோ, இவன் வேற எது கேட்டாலும் ஜாம்பி மாதிரி உட்காந்துருக்கான். எப்படி போறது? ஏய், உன்கிட்ட தான் கேட்டுட்டு இருக்கேன். என் போன் எங்க? எனக்கு தெரியாது. என் போனையும் காணோம். என்ன 2 பேரும் சேர்ந்து என்கிட்ட விளையாடுறீங்களா? இத பார், இங்க என்ன நடக்குது சத்தியமா எனக்கு தெரியாது. கதவு மட்டும் ஓபன் பண்ண முடிஞ்சது, முதல்ல இங்க இருந்து போயிடுவேன். அப்ப இது யார் வீடு? என்ன கூப்பிட்டு வந்தானே அவன் யாரு? சந்தோஷ் என் ஃப்ரெண்டு தான். நானே அவனை 1 வருஷம் கழிச்சு நேத்து தான் பார்த்தேன். நைட்டு போத மட்டி ஆயிட்டேன். அவ்வளோதான் எனக்கு தெரியும். உன்னை இங்க கூட்டிட்டு வந்தது கூட எனக்கு தெரியாது. சி, எனக்கு அதெல்லாம் தேவையில்ல. என் மொபைல என் காசு வர வரைக்கும் நான் இங்கிருந்து போக மாட்டேன். ஐயோ, எனக்கு டைம் ஆகுது. ஆமா, உன்கிட்ட இந்த வீட்டு சாவி இருக்கு? என்ன கலாய்க்கிறியா? இந்த வீடு பூட்டி இருக்கு தெரியுமா? நான் எவ்வளவு ட்ரை பண்ண, வெளியே போக முடியல. சீ, தள்ளு. ஏய், God. ஏய், ஒழுங்கு முறையில வந்து கதவு தர. கையெடு. புரியல உனக்கு? கதவு லாக் ஆயிருக்கு. சாவி என்கிட்ட இல்ல. யார் லாக் பண்ணது? வேற யாரு? உன் கஸ்டமர் தான். ஐயோ, குட்ஃபுல். உங்களுக்கு என்ன தானே வேணும்? ச்சே, போக்குறோம் பார். ச்சே. இந்த மூஞ்சிக்கு 10,000 ரூபாய் ஜாஸ்தி தான். டோடா.
ஏய் எல்லாம் குடிச்சிடாத ப்ளீஸ், தாகமா இருக்கு, எனக்கும் கொடு. பொடி லூசு. உங்க ஊர் என்ன, பெங்களூரா? ஆமா. ஏன் தவிச்ச வாய்க்கு தண்ணி கொடுக்க மாட்டேங்கிற? என்ன பார்த்தா வாமிட் வருதுன்னு சொன்ன, எதுக்கு எச்ச தண்ணி குடிக்கிற? அசிங்கமா இல்ல? தாகத்துக்கு பாவம் இல்லைன்னு தான் கேட்டேன். நான் என்ன விவசாயம் பண்ணவா கேட்டேன்? குடிக்க தானே கேட்டேன். மூஞ்சி பாரு, குரங்கு மாதிரி. பல்லு விளக்கம் கூட இருப்பீங்க, ஆனால் லிப்ஸ்டிக் போடாமல் இருக்க மாட்டீங்களா? ஆமா, இப்போதுக்கு மேக்கப்பு? என்ன என்ன பார்த்தா உனக்கு நட்டு நிக்குதா? அப்போ பேசாம மூடிட்டு இரு. பொண்ணுங்களை பார்த்தா நாக்க தொங்க போட்டுட்டு வந்துருது. ஆமா, உன் ஃப்ரெண்ட் எப்போ வருவா? டேய் சந்தோஷ், உன்னதான் கேக்குறேன், எங்க போற? எப்படியா போய் மட்டும் கையில் மாட்டா செத்தான். டேய், அவங்க செஞ்ச தப்புக்கு அவங்க அம்மா என்ன திட்டுற? அப்படிலாம் பேசாத, தப்பு. ஏய், உனக்கு எதுவும் தெரியாது. எனக்கு என்ன 2 daysல மேரேஜ். நான் வெளியே போல பெரிய பிரச்சனை ஆயிடும். டேய் சந்தோஷ், ஹலோ, ஹெல்ப் மீ, ஹலோ. டேய், என்ன கட்டி போட்டீங்க? ஏய், ஹலோ ஹலோ ஹலோ, கேக்குதா? ஹலோ, டேய் சிவப்பு சார். ஏய், நிஜமா உள்ள மாட்டிக்கிட்டோமா? போ, நீயும் போய் கத்து. சந்தோஷ், பா, எவ்வளோ ஹைட்ல இருக்கும். அண்ணா, அண்ணா இங்க பாருங்க. கேக்குதா? ஐயோ அண்ணா, ஹெல்ப் ஹெல்ப், அண்ணா இங்க பாருங்க. ஐயோ அண்ணா, நான் கத்துறது கேக்குதா? அண்ணா, ஐயோ பைத்தியம். சரி சரி, கோளாறு, டென்ஷன் ஆகாத. வீட்டுக்குள்ள ஏதாவது சாவி இருக்கான்னு தெரியலாமா? இல்ல லாக் அடிக்க ட்ரை பண்ணலாமா? லூசா நீ? வீடு பூட்டிட்டு போற சாவி உள்ள வச்சுட்டா போவா? ஆமால, டூப்ளிகேட் சாவி ஏதாவது வச்சிருக்கலாம்ல. போய் தேடு, போ போ போ, உள்ள போய் தேடு போ. நான் எதுக்கு போய் தேடணும்? உனக்கு இங்க இருந்து போகணும்ல. நீயும் தான் இங்க இருந்து போகணும். நாளைக்கு மேரேஜ், ஃபர்ஸ்ட் நைட்ல சொன்னல, உனக்கு தானே அவசரம். நீ வா, தேடலாம். நல்லா தேடியாச்சு, இங்க எதுவுமே இல்ல. ஐயோ, ஒரே பாடி பெயினா இருக்கே. அது எதுக்கு என்கிட்ட சொல்லிட்டு? பெயினா இருந்தா கைட்டி போட வேண்டியதானே. சரக்கு அடிக்கிறியா? எனக்கு பழக்கம் இல்ல. நல்ல வேலை, ஷேரிங்க்கு வந்துடுவோன்னு பயந்துட்டேன். குட் கேர்ள். டேய், சந்தோஷம் தானே இல்லப்பா? ஏய் டேய், எந்திரி. கதவை திறக்க ட்ரை பண்ணல, எந்திரி. சந்தோஷம் தானே இல்லப்பா? ஏய் எந்திரிடா. ஐயோ, ஏய் சந்தோஷம் தானே இல்லப்பா?
ஹே, இப்போ எதுக்கு அழுகுற? ஒன்றுதான். என்ன நாத்தம் அது? ஹலோ மிஸ் கால்கல். ஹலோ ஹலோ மிஸ் கால்கல். மிஸ் கால்கல். ஹலோ எஸ்காட். என்ன எது கழுவுற? என்ன ஒரே நாத்தம்? என்ன நாத்தம் அது? என்ன எங்கிருந்து வருது? என்ன நாத்தம் அது? என்ன கருமண்டா அது? என்ன இங்க எங்கன்னா எங்க? உள்ள போய் பாரு. ஏதாவது எலிகளே செத்து போச்சா? எங்க இருந்து வருது? இங்க இங்கனா இது உன் ஃப்ரெண்டு தானே? டேய் ஏண்டா ஏண்டா பண்ண? ஏண்டா மன்னிச்சிருந்தா சொன்னேன். நைட்டு நான் உன்னை எழுப்பினேன், நீ எந்திரிக்கல. ஒரே பேட் ஸ்மெல். நான் தான் போய் பார்த்தேன். அழாத. அவன் ஃப்ரெண்டு தானே? அவன் தான் நைட்டு என்ன கூப்பிட்டு வந்தான். அழாத. அழாதன்னு சொல்றல. உள்ள என் ஃப்ரெண்டு அவனை நான் தான் கொண்டேன். ஏன் மச்சான் ஏண்டா இப்படி பண்ண? எல்லாத்துக்கும் இந்த கல்யாணத்தோட
Hey! Are you okay? கதவு தர. அழாதா. என்ன எதுக்கு இங்க அடைச்சு வச்சீங்க? நான் ஒன்றும் பண்ணவே இல்லையே. He's just customer to me. நான் இங்கிருந்து போகணும். அழாத அழாத. கூலர் சரியா? கூல் கூல். அழுதுனா ஃபிட்ஸ் வந்துடும். அப்புறம் இங்கே இழுத்துக்கிட்டு சாக வேண்டியதுதான். கூலர். ஓகே கூல். ஆமாம் சரியா? ஓகேவா? கூலர்.
எனக்கு குடிக்க தண்ணி வேணும். இங்கே தண்ணி இல்லாதவள வேணும்னா பேஞ்சு தான் குடிக்கணும். அதுவும் எனக்கு வருமான்னு தெரியல. நீ ஆம்பளை தானே, ஏதாச்சும் பண்ணு. சும்மா இருக்காத, இங்கிருந்து வெளியில போகணும். இல்லைன்னா டீஹைட்ரேஷன் ஆகி இங்கே நம்ம 2 பேரும் செத்துருவோம். என்ன அப்படியே வரா? இந்த தொடச்சுக்கோ. சாரி, நீதான் வழியில நின்ன. அங்க போனா நான் அதான் வாமிட் பண்ணிட்டேன். முதல்ல அந்த பாடியை டிஸ்போஸ் பண்ணணும். அந்த நாத்தத்தால தான் பொறுக்கலை. வா போய் அதை டிஸ்போஸ் பண்ணலாம். எனக்கு போனா நான் பயம் ஃபிக்ஸ் வந்துரும். நான் காட்டுறேன் நீ நீ இப்போ நான் காட்டுக்கிறேன். சிச்சிப்பா இந்த நாட்டை கூட தாங்க முடியல. லூசு, பெரிய ஹீரோன்னு நினைப்பு. குரங்கு மூஞ்சி. ஏய் கால்கள் வா. எதுக்கு கூப்பிட்ட? எனக்கு போனா பயம்னு சொன்னல. ஏய் உன்னை வந்து இப்பயாவது எனக்கு ஹெல்ப் பண்ண. ஏய் வா வந்து ஹெல்ப் பண்ணு. என்ன வந்து ஹெல்ப் பண்ணு. எதுக்கு கத்துற? யார் இது? என் போன் இல்ல, உன் ஃப்ரெண்ட் போன். சந்தோஷ் தான். குடு. தர மாட்டே, போட நான் கால் பண்ணனும். நில்றி கால்கள். ஏய் போன் குடு. ஏய் பா. ஏய் ஏன்டா போன் இப்படி தூக்கி போடுற? அதுல சிம் இல்ல. சிம் இல்லனா என்ன? எமர்ஜென்சி கால் போகும்ல. மயிர்ல தான் போகும். என்ன வீடியோ? மேட்டர் வீடியோவா இருக்குமோ? ஏய் இது உன் ஃப்ரெண்ட் சந்தோஷ் தானே? குடு. ஏய் சிப்பா. என் தூக்கத்தை மொத்தமாக கெடுத்துட்டு நீ நிம்மதியாக தூங்குறியா நாயே?
இந்த கத்தியால உன்னை குத்தி குத்தி கொன்றவா? வேணா, இப்ப குத்துனா பட்டுன்னு உன் உயிர் போயிடும். என் வழி தெரியாது. நீ பண்ண துரோகம் உனக்கு உரைக்காது. நீ நிம்மதியா போயிருவ. என் நிம்மதியை கெடுத்த உனக்கு சாவு அவ்வளோ ஈஸியா இருக்கக்கூடாது. ஃப்ரெண்டுன்னு நம்பி தானடா உன்னை என் வீட்டில் விட்டேன். கடைசியில் என் பொண்டாட்டியை தூக்கிட்டு போயிட்டேன். இவருக்கு பெரிய ராவணன் நினைப்பேன். நான் அவளை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? அதோட அதிகமாக உன்னை நம்பினேன்டா. நீ போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினைச்சு கூட பார்க்கல தெரியுமா? அதுக்கு என்னை கழுத்தறுத்து கொண்டு இருக்கலாம்டா. அதை விட நான் அவளை என் பொண்டாட்டி மாதிரி பார்த்தேன் தெரியுமா? ஆனா அவ என்ன ஒரு மனுஷனா கூட மதிக்கல. என்ன பார்த்து பொட்டன்னு சொல்லிட்டா. பொட்டன்ட்டு அவளை செய்யாம விட்டேன் பாரு. அதான் என்னை பார்த்து பொட்டன்னு சொல்லியிருக்கா. இந்த ஒரு வருஷமா நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல. என்னென்னவோ செஞ்சு பார்த்தேன், ஆனா அந்த சாவு மட்டும் வரல. ஆமா, நான் ஏன் சாவணும்? தப்பு செஞ்சது நீ, ஆனா நான் மட்டும் சாவணுமா? விட மாட்டேன். ஆமா, நீங்க மட்டும் கல்யாணம் பண்ணிட்டு குழந்தை குட்டியோட சந்தோஷமா இருப்பீங்க. நான் மட்டும் சாவணுமா? உன்னை விட மாட்டேன்டா. என்ன சொன்ன? குழந்தைக்கு என் பேரை வைக்கிறேன்னு? என்ன பார்த்தா கேன கூமாரி இருக்கா? அறுத்துருவேன். உன் சாவு அவ்வளவு ஈஸியா இருக்காது. ரொம்ப கொடூரமா இருக்கும். ஏய், போன கூட. ஏய், இன்னொரு வீடியோ இருக்கு. இது இந்த வீட்டுக்கு நீ எவ்வளோ தேடினாலும் இது உனக்கு கிடைக்கவே கிடைக்காது. நீ இனிமே இங்கே தான் இருக்க போற. இங்கேயே கத்தி கத்தி சாக போற. உன்னை காப்பாத்த இங்க யாரும் வரமாட்டாங்க. உன் சாவு ரொம்ப கொடூரமா இருக்கும். இங்கிருந்து உன்னால தப்பிக்கவே முடியாது. இது உன் வீடு இல்லை, சமாதி. இந்த கத்தி இருக்குல்ல, இதால கழுத்தறுத்து செத்துரு, இல்ல சோறு தண்ணி இல்லாம செத்துரு. இந்த துரோகத்தோட வலி எப்படி இருக்குன்னு உனக்கு இங்க புரியும். நம்ம உயிரா நினைச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சா அந்த வலி எப்படி இருக்கும்னு உனக்கு இங்கேயும் உன் சாபு அவளுக்கு அங்கேயும் புரிய வைக்கும். நான் கடவுள் இல்லை நண்பா, பாவம் மன்னிப்பு கொடுக்க. அப்புறம் உனக்கு சரண்யானா ரொம்ப பிடிக்கும்ல? உன் பக்கத்துல உன் கூடவே இருப்பா. என்ஜாய். போச்சா? எல்லாமே போச்சா? இங்க இருந்து போக முடியாதா? ஏன் இப்படி பண்ண? ஃப்ரெண்ட் சைக்கோவாவே? ஐயோ, எனக்கு 2 கஸ்டமர் புக்கிங் இருக்கு. எல்லாமே போச்சு. நீ தான் காசு தரணும், பாத்துக்கோ. என்னடா முறைக்கிற? ஏன் பிரச்சனை? எனக்கு உனக்கு என்ன? நான் பேசிட்டு இருக்கேன். எங்க போற நீ?
பிரச்சனையில மாட்டிட்டு இருக்கோம். டேய் சந்தோஷ், டேய்! டேய் எமர்ஜென்சி கால் போக மாட்டேங்குதுடா. நம்ம என்ன அமெரிக்காலையா இருக்கோம்? டிஜிட்டல் இந்தியா தானே? இந்தியா டிஜிட்டல் இந்தியா தான், ஆனால் ஃபோன் மேட் இன் இந்தியா இல்லை. எனக்கு பாலிடிக்ஸ்னா பிடிக்காது. ஆமா, என்ன எதுக்கு உன் கூட அடைச்சு வச்சு செத்து போனா? அதாவது உன்னை கூட்டிட்டு வந்து பார்த்த உடனே ஓகேவா, ஓ மூஞ்சுக்கெல்லாம் 10,000 ரூபாய் தரணுமான்னு சொல்லி காண்டாயி உள்ள அடிச்சு வச்சுட்டு செத்துட்டான். ஏய், ரேப் பண்ணிடுவேன். மாப்பிள்ளன்னு கூட பார்க்க மாட்டேன், செஞ்சிருவேன். ஏப்பா, இந்த மாதிரி பைத்தியத்துக்குள்ளலாம் ஏன் என்ன அடைச்சு வச்சுட்டு போனேன்? அத்தா, நான் தான் சொல்றேன்டா பைத்தியக்காரா, அவ்வளோ சொல்றேன், ஏன்டா இப்படி பண்ண? சைக்கோ சைக்கோ. நான் மன்னிப்பு கேட்டும் இப்படி பண்ணிட்டியடா பைத்தியக்காரா. அவன் பொண்டாட்டி தூக்கிட்டு போய் கல்யாணம் பண்ண பார்த்தா சும்மா விடுவானா? உனக்கு வேணும்னா அமேசான்ல ஆர்டர் பண்ண வேண்டியதானே? எதுக்கு OLXல தேடின? ஹேய், இவன் பொண்டாட்டி அவ. 2 பேரும் லவ் பண்ணாங்க, அவ்வளோதான். கல்யாணம்லாம் ஆகல. லவ் பண்றாங்க, எல்லாரும் லவ் பண்றவங்களே கல்யாணம் பண்ணிக்கிறாங்க. இடியட். எனக்கு மட்டும் இப்படி ஒரு பாய் ஃப்ரெண்ட் கிடைச்சிருந்தா என் நிலைமை இப்படி ஆயிருக்காது. ஏன் சிரிக்கிற? உனக்கு லவ் எல்லாம் கூட இருந்துச்சா? ஏன் நான் பிறக்கும் போது கால்கலவா பிறந்தேன்? எனக்கு ஃபீலிங்ஸ்லாம் இருக்க கூடாதா என்ன? ஆமா, சந்தோஷ் நேத்து நைட்டு உன் கூட படுத்தானா? டேய், அவன் காதல உன்னால புரிஞ்சுக்க முடியல. என் கூட படுத்தானா கழுத்தறுத்து எதுக்குடா சாக போறான்? இப்ப புரியுது, உன்னை உள்ள அடைச்சு வச்சு ஆப்பு வச்சதுல தப்பே இல்ல. அப்புறம் எதுக்கு உன்னை கூட்டு வந்தா? மயிர புடுங்க வா. எனக்கு தெரியாது. ஹேய், எங்க போற? வந்து எனக்கு ஹெல்ப் பண்ணு. உன் ஃப்ரெண்டு தானே படுத்திருக்கான், ஹெல்ப் கேட்டுக்கோ. ஹேய் குலச்சி, இங்க வா. ஹெல்ப் ஹெல்ப், யாராவது இருக்கீங்களா? ஹலோ, ஐயோ, யாராவது இருக்கீங்களா? ஹலோ, அசைக்குது, சோறு இல்லையா? ஐயோ, என்னை யாராவது காப்பாத்துங்க, பசிக்குது, கண்ணு வேற வலிக்குது. ஐயோ, டேய், என்ன பார்த்துட்டு சும்மா இருக்க? நீ வந்து கத்து. ஹேய், நீ எவ்வளோ கத்துனாலும் வேஸ்ட்டு. இங்க இருந்து நம்ம கத்துறது எவனுக்கும் கேட்காது. நம்ம 23வது ஃப்ளோர்ல இருக்கோம். கத்தி கத்தி நம்ம தொண்டை வத்தி சாக வேண்டியதுதான். அப்ப எதுவுமே பண்ணாம சும்மா இருக்க சொல்றியா? கண்டிப்பா நமக்கு ஏதாவது ஹெல்ப் கிடைக்கும். அது வரைக்கும் நம்ம எனர்ஜியா இருக்கணும். அப்பதான் நம்ம உயிரோட வெளியே போக முடியும். என்னால முடியலையே, இப்பவே செத்துரும் போல இருக்கு. பசிக்குது, தாகமா இருக்கு. செத்துக்கிட்டு தொலையாத. அப்புறம் எனக்கு பேச்சு துணைக்கு ஆள் இல்லாம தனியா இருக்கணும்.
ஹேய் என்ன கிட்ட வர தள்ளிப்படு. எனக்கு நாளைக்கு மேரேஜ். சரண்யாக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சது நசிக்கிடுவா. நான் ஆள் பேர் என்ன சரண்யாவா? ஆமா. என் பேரும் சரண்யா தான். உன் பேர் சரண்யாவா? ஆமா, ஏன்? நிஜமாலேயே உன் பேர் சரண்யாவா? ஆமா, இப்ப எதுக்கு? உன்னை எதுக்கு இங்கே அடைச்சி வச்சான்னு தெரிலன்னு சொன்னல, உன் பேர் தான் காரணம். சரண்யா பேர்ல என்ன பிரச்சனை இருக்கு? அந்த பேரோட தான் எல்லா பிரச்சனைக்கும் காரணம். என்ன வளர்றான்? இது எங்க அம்மா எனக்கு வச்ச பேரு. அழகா இருக்குல்ல? அப்போ ஓலா அழகா தான் இருப்பா. என் பேர் வச்சிருக்காங்களே. நீ தூங்கிட்டியா? ஷோ, எனக்கு பசிக்குதே, தூக்கமே வரலையே. என் நிம்மதியை கெடுத்துட்டு சந்தோஷமா தூங்குறீங்களா? உங்களை விட மாட்டேன், கழுத்தறுத்து கொள்ளுவேன். என்னாச்சு? சந்தோஷ், ஒன்றும் இல்லை. நான் பேய் பார்த்தேன். பேயில கிடையாது. நான் பார்த்தேன். அது ட்ரீமா இருக்கும். ரிலாக்ஸ். ஓகே, ரிலாக்ஸ். கூல். நீ நம்பல, நான் போய் பாரு. அதெல்லாம் காலைல பார்த்துக்கலாம். கம்முன்னு படு. பயமா இருக்கு. ஹேய், ஒழுங்கா படுங்கிறல, காலைல பார்த்துக்கலாம். அப்ப நீங்க வந்து பாரு, நாங்க படுத்து. வா, இப்படி வா. வா. ஏய், ஊரமா போ. தள்ளி படுறா. ஹேய், ரொம்ப பண்ணாத. என்ன? பயந்துட்டியா? இல்லையே, எனக்குலாம் பெயினா பயம் கிடையாது. உன் மேல கை போட்டுக்கவா? பரவாயில்ல, போட்டுக்க. பயமா இருந்தா போட்டுக்க. வேணா கிட்ட வந்து படுத்துக்கோ. உனக்கு ரொம்ப பயமா இருந்தா கட்டி பிடிச்சிக்கோ. திட்டலாம் மாட்டேன். Love you, baby. Good morning, darling.
நைட்டு என்ன நடந்தது? என்னென்னமோ நடந்துச்சு. என்னென்னமோனா? அதெல்லாம் போய் சொல்லிட்டு இருக்க முடியுமா? ஓ போச்சு 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 போச்சு. பயப்படாத டார்லிங், காசெல்லாம் கேட்க மாட்டேன். ஐயோ, என் சரணியாக்கு நான் துரோகம் பண்ணிட்டேனே. ஐயோ, என் கருப்பு போச்சு. எனக்கு அப்போ துரோகம் பண்ண? ஹேய், நான் ஒன்ன சொல்லடி. ஏன் சரணியாவை சொன்னேன்? ஓ, ஹேய், நிஜமா தான் சொல்றியா? ஐயோ, ஹேய், அம்மா மேல சத்தியமா? ஏய், சத்தியம் பண்றி. அம்மா மேல சத்தியமா? நான் சரண்யாக்கு துரோகம் பண்ணிட்டேனே. ஐயோ சரண்யா. ரொம்ப அழாத, அப்படிலாம் ஒன்றும் நடக்கல. நிஜமா இல்ல? இல்லை இல்லை, சந்தோஷ் பேயை பார்த்து ரொம்ப அலர்னல்ல, அந்த பயத்துல தான் நீ என்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குன. பயத்துல நானு? ஆமா ஆமா, உன்னை கட்டி பிடிச்சிட்டு தூங்குனேன். ஹேய், பேயின்னு ஒன்றுலாம் இல்லவே இல்லை. ஆமா, கத்தி எடுத்துட்டு வந்து நடுவில் படுத்துக்கிட்டு, ஐயோ எனக்கு எப்படி இருந்துச்சு தெரியுமா? பயமா இருந்துச்சு. அப்படிலாம் ஒன்றும் கிடையவே கிடையாது. இல்ல, பாத்தியா, நான் நேத்து நைட்டு சொன்னல, நீ நம்பலல. இப்ப பாரு சவுண்ட் கேக்குது. போய் எந்திரிச்சு போ, நீ ஆம்பளை தானே, போ. இரு, போறேன். கட்டி தானே இருக்கு, எங்கிருந்து சவுண்ட் வந்துச்சு? முன்னாடி எடுத்து வந்து காட்டுறேன். மூஞ்ச கட்டி எனக்கு வாந்தி வந்துருச்சு. எப்பயும் மேக்கப் போட்டு தானே இருப்பேன், எடுத்து போட்டுக்க. கதவு காத்துல தான் அடிச்சு, பேயோட பிசாசம்ல. பசிக்குதே. இன்னும் எத்தனை நாள் இங்க இருக்க போறோம்? நம்மளை யாராச்சும் வந்து காப்பாத்துற வரைக்கும். அது வரைக்கும் உயிரோடு இருப்போமா? பசிக்குதே. ஏய் போடி, நீ வேற. பசிக்குது நீ எப்போ பார்த்தாலும் அதே ஞாபகப்படுத்திக்கிட்டு. கடைசியாக ஒரு வாட்டி ட்ரை பண்ணலாம். நமக்கு யூஸ் ஆகிற பொருள் ஏதாவது இங்கே இருந்தால் எடுத்துகிட்டு வா. இப்போவே வா, கொஞ்ச நேரம் ஆகட்டுமே, எனக்கு மயக்கமா வருது. அம்மா, பசி உயிரை போகுது, முடியலையே. தாகமா இருக்கே, சாப்பிடணும் போல. அப்புறமா போய் தேடிக்கலாம். கொஞ்ச நேரம் ஆச்சுன்னா யாராவது பிரியாணி எடுத்துகிட்டு வந்து உனக்கு கொடுப்பாங்களா? ஏஞ்சி போய் திருப்போ, இல்லைன்னா நம்ம நிலைமை இன்னும் மோசமாயிடும். ஓ, நீ வேற என் பிரியாணி ஞாபகப்படுத்துற. எனக்கு ரொம்ப பசிக்குது, எனக்கு பிரியாணி சாப்பிடணும் போல இருக்கு. உள்ள கட்டி வச்சிருக்கேன், போய் சாப்பிட்றியா?
வலிக்குது. ஒழுங்கா தேடு. இங்க ஸ்ப்ரே பாட்டில் தான் இருக்கு. ஒரு குண்டூசி கூட விடாத, எல்லாத்தையும் எடுத்து வை. என்னாச்சு? ஏய் என்னாச்சு? ஏண்டி கத்துற? உள்ள வேற எவனா செத்து கிடக்கானா? ஏய் என்ன? என்ன உள்ள? உள்ள காக்ரோச். தள்ளு. புடி. உள்ள வராத. கற்பமுச்சு மேல தவிர போகுது. பொண்ணு கொல்லாம விட மாட்டேன். எங்க போற? நில்லு. ரெண்டு பேரும் இங்கதான் இருக்கீங்களா? நீ மட்டும் தனியா இருந்து என்ன பண்ண போற? உள்ள என்னடா பண்ற? ஓடாத, நில்லு. இவன் மொழியே சரியில்லையே. எல்லா காக்ரோச் கொன்னுட்டியா? ஒன்று விடாம எல்லாத்தையும் கொண்டுட்டேன். ஆமா, நிஜமா உனக்கு காக்ரோச்னா பிடிக்காதா? எனக்கு பாம்பு கூட பயம் இல்லை. காக்ரோச் பார்த்தாலே உடம்புல கூசும். எல்லா சைஸ் பாம்பும் பார்த்துருப்ப போல இருக்கு. என்ன டபுள் மீனிங்கா? செத்து போன பாம்பெல்லாம் இப்படிலாம் பேசக்கூடாது. ஹேய், யாரை பத்தி செத்து போன பாம்புங்கிற? இப்போ விட்டா கூட கடிக்கும், பாக்குறியா? கடிச்சிட்டாலும் கூட என்ன பொறுக்கிட்டு வந்தேன்னு பார்ப்போம். என்னடி இது? செருப்பு. ஹேய், என்னடி ஜெட்டி எடுத்துட்டு வந்திருக்க? உனக்கு யூஸ் ஆகல. நீ தானே சொன்ன எதுவுமே விடாம எடுத்துட்டு வான்னு. ஜாரு ஜெட்டி என்னடி இது? குடு. நீ என்னடா எடுத்துட்டு வந்த? இங்க பாரு. என்னது இது? இது பாரு. இதெல்லாம் என்னது? என்னது இது? இல்ல, எம்டியா இருக்க கூடாதுன்னு அதான். ஆனா நான் ஒன்னு எடுத்துட்டு வந்திருக்கேன், பாக்குறியா? என்ன எடுத்துட்டு வந்திருக்க? குடு. என்ன சுத்திடுறா? கிடைச்சிருச்சு. பாத்தியா? கீ எப்படி? ஓ நைஸ். கீ. நான் இதை வச்சு டோரை திறந்து வெளியில போக போறேனே. ஐயோ, சரியான லூசு கிட்ட மாட்டி விட்டானே. இதை விட ஒரு பெரிய தண்டனை யாராலையும் கொடுக்க முடியாதுடா. வைத்தியம். என்ன சேரல? யாராவது இருக்கீங்களா? ஐயோ, எவ்வளோ கட்டினாலும் ஒன்றும் யூஸ் இல்லை. அமைதியாக வந்து உட்காரு, எனர்ஜி வேஸ்ட் பண்ணாத. தாகமா இருக்கு. தலை வேற சுத்துது. God help me. God. ஆமா, நீ எப்படி இப்படி ஃப்ரெஷ்ஷா இருக்க? இல்லையே, எனக்கும் தான் பசிக்குதா. கண்ணு வேற சரியா தெரிய மாட்டேங்குது. என்னை விட்டு சாப்பிடலையே. ம், சேச்சா.
சாப்பிடாம எத்தனை நாள் உயிரோட இருப்போம்? அது அவங்கவுங்க உடம்ப பொறுத்தது. இருக்கிற கண்டிஷனை பார்த்தா நம்ம இன்னும் 2 நாளில் ஆமாவா? இன்னைக்கு உனக்கு கல்யாணம் இல்ல? ஹே, கங்க்ராச்சுலேஷன்ஸ். தேங்க்யூ. இருந்து சாப்பிட்டு தான் போகணும், சரியா? ஊட்டி விடணும், அப்பதான் சாப்பிடுவேன். சிப்போ, என்னால் உனக்குலாம் ஊட்ட முடியாது. என் சரண்யாவை தவிர வேற யாருக்கும் ஊட்ட மாட்டேன். சும்மா தான் கேட்டேன். எங்கே போனா இவ? ஹே கால்கல், சரண்யா. ஏய் சரண்யா, எங்க இருக்கா? ஏய் சரண்யா, நீ எங்க இருக்க? எங்க போயிருப்பா? சரண்யா, ஏய் சரண்யா. சரண்யா, சரண்யா. ஏய், அங்க என்ன பார்த்துட்டு இருக்க? என்னாச்சு, அழுவுற? ஒண்ணும் இல்ல. அப்ப எதுக்கு அழுவுற? என்ன, உன் வீட்டு ஞாபகம் வந்துடுச்சா? எனக்கெல்லாம் வீடுன்னு கிடையாது. நானே ஹாஸ்டல்ல தான் தங்கியிருக்கேன். அப்பா அம்மா? சரண்யா, எனக்கு யாருமே இல்லை. காட்டு. ஹேய், உன்னதான் காட்டு. சாப்பிடு. ஏன் அழுவுற? சாப்பாடு காரமா இருக்கா? உன் வைஃபை தவிர யாருக்கும் ஊட்ட மாட்டேன்னு சொன்ன. இப்ப என்ன? பாசத்தை பொண்டாட்டிக்கிட்ட மட்டும் தான் காட்டணும்னு அவசியம் இல்லை. நான் தான் பணத்துக்காக படக்கழலாச்சு. என்கிட்டயே பாசத்தை காட்டுற. எனக்கு யாரும் இப்படி ஊட்டி விட்டதில்லை. என் அம்மா கூட. இப்போ எனக்கு பசி தாகலாம் போச்சு. என்னன்னு தெரியல. சந்தோஷமா இருக்கேன். ஹலோ, ரொம்ப ஃபீல் பண்ணாத. எனக்கு ஆள் இருக்கு. கல்யாணம் ஆக போகுது. நீ எதுவும் கனவுல டூயட் போட போயிடாத.
உனக்கு ஆள் இருக்கு, எனக்கு ஆளுங்க இருக்காங்க. இருப்பா, எனக்கு தெரியும். நான் ஒரு நைட்டுக்கு 10,000 வாங்குற கேஸ் தான். அழகு வயசு போச்சுன்னா 2,000, 1,000, 500ன்னு என் வாழ்க்கை அப்படியே முடிஞ்சிடும். ஆமா, நீ ஏன் இந்த தொழிலுக்கு வந்த? சம்பாதிக்கிற காசெல்லாம் என்னதான் பண்ற? கட்டாயம் தெரியணுமா? ம். இங்கிருந்து வெளியில போனா அப்புறமா சொல்றேன். சரண்யா, ஏய் சரண்யா, ஏய் 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 சரண்யா, சரண்யா, சரண்யா.
குட் மார்னிங். ஹே, என்னாச்சு கை? ஹேய் என்ன இப்படி அடிபட்டிருக்கு? ஒன்றும் இல்லை, கதவை உடைக்க ட்ரை பண்ண அடிபட்டுச்சு. ஷோ, லூசா நீ? ஏன் இப்படி பண்ண? பொறுமையா இரு, யாராச்சும் வந்து காப்பாத்துவாங்க. பாரு எப்படி அடிபட்டிருக்குன்னு. பரவாயில்ல விடு. வலிக்குதா? உனக்கு ஓகேவா? எனக்கு என்ன ஆச்சு? நான் நல்லா தானே இருக்கேன். இந்த அப்பார்ட்மெண்ட் செக்யூரிட்டி 1 வீக்கில் வந்துடுவான்னு சந்தோஷ் சொன்னான். அவன் வந்துட்டானா கண்டிப்பாக நமக்கு ஹெல்ப் கிடச்சிடும். தெரியுதுல்ல, அப்புறம் ஏன் கதவை உடைச்சு கையை உடைச்சுக்கிட்ட? நான் செத்தாலும் பரவாயில்ல, எனக்கு யாரும் இல்லை. நீ உயிரோட இருக்கணும். உனக்காக ஒருத்தி வெளியில இருக்கா. லூசு மாதிரி பேசாத. நம்ம 2 பேரும் இங்கிருந்து வெளியே போவோம். என்ன நம்ப. ஹே, ஏந்திரி. ஹே, என்ன? எவ்வளவு வேணாலும் என் ரத்தம் குடிச்சுக்கோ, பயப்படாத. எனக்கு எய்ட்ஸ்லாம் இல்லை. பைத்தியமணி. என் உடம்ப புழிஞ்சு என் ரத்தத்தை குடிச்ச மனுஷங்களை தான் பார்த்துருக்கேன். நீ ஒரு ரத்தத்தை கொடுத்து என் உயிரை காப்பாத்திருக்க. உனக்காக நான் எது வேணாலும் செய்வேன். என்ன பாக்குற? இதுவரை பணத்துக்காக என் உடம்பு கொடுத்துருக்கேன். உன் நல்ல மனசுக்காக என் உடம்ப தர. என்ன சாப்பிட்ட கூட நீ உயிர் வாழ்ந்துக்கோ. லூசு. உண்மையா சொல்லட்டா, எனக்கு இந்த வாழ்க்கை ட்ரீம் மாதிரி. இதுக்கு நான் சந்தோஷத்தை தேங்க்ஸ் சொல்லணும். எனக்கு புரியல. எல்லாருக்கும் ஒரு வாழ்க்கையில கனவு இருக்கும். எனக்கு வாழ்றதே கனவு தான். சத்தியமா எனக்கு புரியல. வசந்த், நான் உன்னை கிஸ் பண்ணவா? ம். என்ன எதுக்கு சந்தோஷ அடைச்சு வச்சான்னு இப்ப வரைக்கும் நான் தெரியாம தான் இருந்தேன். இப்போதான் புரியுது, உன் உயிரை காப்பாத்ததான். ஏய், உனக்கு என்னாச்சு இப்போ? இப்படிலாம் பேசாத. உன்னால என் சரண்யாவை நான் மறந்துடும் போல இருக்கு. ஹலோ, எனக்கு ஒரு நைட்டுக்கு 10,000 ரூபாய். உன்னால என்ன வச்சு 1 மாசம் இல்ல, ஒரு நாள் கூட சமாளிக்க முடியாது. காட்டு வாயத்தர. சி வாயத்தர. சி 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 சி. ஹேய், லூசு மாதிரி பேசுனா துப்பாம என்ன பண்ணுவாங்க? ரொம்ப தேங்க்ஸ். எதுக்கு? உன் வாயில துப்புனதுக்கா?
என்ன சாக விடாம காப்பாத்துனதுக்கு. நீ யாருன்னு எனக்கு தெரியாது, ஆனால் கண்ணு முன்னாடி ஒரு உயிர் போகிறத பார்த்துட்டு என்னால் சும்மா இருக்க முடியாது. நைட்டு எனக்கு ரொம்ப தாகமா இருந்துச்சு. உன்னை எழுப்ப கூட முடியாம மயங்கிட்டேன். செத்துருவேன்னு நினைச்சேன். நான் இப்ப உயிரோட இருக்கேன்னா அதுக்கு காரணம் நீதான். உனக்கு எப்படி தெரியும்? எனக்கு தெரியும். உண்மையை சொல்லிட்டா நம்ம 2 பேரும் இங்கேருந்து உயிரோட வெளியே போமான்னு சத்தியமாக தெரியாது. கொஞ்சம் நஞ்ச இந்த நம்பிக்கையும் போச்சு.
தாய்க்கு தாயாய் தோளுக்கு தோளாய் இருக்கலாம். காலங்கள் மாறும் காயங்கள் ஆறும் சோகத்தில் நாமும் சிரிக்கலாம். உனக்கென வாழும் ஒரு உயிரும் நானடா. எனதருகிலே நீயும் மருகுவதும் ஏனடா. தம்பி 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 கதவு தரங்க. தம்பி கதவு தரங்க. தம்பி தம்பி கதவு தரங்க. தம்பி சரண்யா 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 ஃப்ரெண்டுன்னு நம்பி தானடா உன்னை என் வீட்டில் விட்டேன். கடைசியில் என் பொண்டாட்டியே தூக்கிட்டு போயிட்டேன். நான் அவளை எவ்வளோ நம்பினேன் தெரியுமா? அதோட அதிகமாக உன்னை நம்பினேண்ணா. நீ போய் இப்படி ஒரு துரோகத்தை பண்ணுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல தெரியுமா? இந்த ஒரு வருஷமா நான் எப்படி உயிரோட இருக்கேன்னு எனக்கே தெரியல.
நம்ம உயிரை நினச்சவங்க நம்மளை விட்டு பிரிஞ்சா அந்த வலி எப்படி இருக்கும்னு உனக்கு இங்கேயும் உன் சாவு அவளுக்கு அங்கேயும் புரிய வைக்கும். சாரிடா மச்சி. உன்னை காப்பாற்ற இங்கே யாரும் வரமாட்டாங்க. உன் சாவு ரொம்ப கொடூரமாக இருக்கும். இது உன் வீடு இல்லை, சமாதி. சார் மேலே டேங்க் நாபி யாரோ க்ளோஸ் பண்ணிட்டாங்க, அதான் தண்ணி வரல. இப்போ சரி பண்ணிட்டேன். சரி சார், அந்த 24th ஃப்ளோர் கிட்ட ஒரே கெட்டநாத்தமாக இருக்குது. அது என்னன்னு கொஞ்சம் பாருங்கள் சார். நான் பார்த்து வரேங்க சார். தம்பி வண்டி இந்த ஆஃபீஸ்க்கு 24B கீ எடுத்துட்டு வா, மேலே போய் என்னன்னு பார்க்கலாம். என்ன சார் மூக்கு பொத்திட்டு இருக்கீங்க? நாற்று தான் அடிக்குதா? யார் இல்லை சார், வாங்க போகலாம். கீ இருக்கா? சாவி 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 கீ. ஓ சாவியா? பச்சை கலரா மஞ்சள் கலரா? அந்த கீ கொடு. உள்ள போ. சரி போய் பாரு போ. என்ன சார் நாற்று அடிக்குது? தாத்தா யார் இவரு? தெரியலையே சார். தம்பி சார் தம்பி என்னாச்சு? எந்திரி சார். யார் நீங்கள்? என்ன கரண்ட் இல்லையா? ஏன் இங்கே கரண்ட் இல்லை? மெயின் ஆஃபாக இருக்கும். இரு நான் போய் மெயின் செக் பண்ணிட்டு வரேன். தம்பி தம்பி எந்திரிப்பா, எந்திரி. என்னாச்சு உனக்கு? தம்பி தம்பி எந்திரிப்பா, என்னாச்சு உனக்கு? தம்பி எந்திரிப்பா, எந்திரி எந்திரி. தம்பி தம்பி யாருப்பா நீ? என்னாச்சு உனக்கு? அங்கே யாரு? இரு இரு நான் பார்க்குறேன், இரு. பாப்பா பாப்பா யாருமா நீ? உனக்கு என்னாச்சு? பாப்பா பாப்பா. தாத்தா தண்ணி பிடிச்சு போ. சீக்கிரம் வா. இதாங்க சார். கொடு. மெதுவா மெதுவாப்பா, மெதுவா மெதுவா. பார்த்து பொறுமையாக பிடிங்க. பார்த்து பொறுமை. அமைதியாக பொறுமையாக ரிலாக்ஸ் ஆகும். எதுவும் இல்லை, ரிலாக்ஸ் ஆகும். யார் இந்த பொண்ணு? எப்படி இங்கே வந்தாங்க? எனக்கு தெரியாது சார். உனக்கு தெரியாமல் எப்படி வந்தாங்க? உனக்குலாம் வேலை குத்தம்பாரு. நான் வேலை பார்த்துட்டு இருக்க நீ? நான் ஊருக்கு போயிட்டு நேற்று தான் சார் வந்தேன். எனக்கு எதுவுமே தெரியாது சார். நல்லா புடியா? குடிமா பாப்பா, குடிமா, குடி குடி, தண்ணி குடி. பொறுமையாக குடி. சார் போலீஸுக்கு ஃபோன் பண்ணு சார். ஹலோ 198ங்களா? ஆமாம் சார், ஓஎம்ஆர் படூர்லேருந்து பேசுகிறேன். பிளாஸ்ரூம் ஃப்ளாட் சார். ஆமாம், இங்கே ஒரு எமர்ஜென்சி, கொஞ்சம் சீக்கிரம் வர முடியுமா? தேங்க்யூ சார். தேங்க்யூ கொஞ்சம் சீக்கிரம் வாங்க சார் ப்ளீஸ். அது ஒன்றும் இல்லைம்மா, சாப்பிடாது சார். எனக்கு மூச்சு இருக்குது சார். இது சார் சார் அப்படியே ஆம்புலன்ஸுக்கு ஃபோன் பண்ணு சார்.
சென்னை புறநகர் பகுதியில் உள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் ஒரு வாரத்திற்கு மேலாக உணவின்றி சிக்கி தவித்த இருவர் உயிருக்கு போராடிய நிலையில் மீட்கப்பட்டு அருகில் உள்ள தனியார் மருத்துவமனையில் தீவிர சிகிச்சை